நாம கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பதில் சொல்லங்காட்டி அவங்க வாய்க்கணக்கு போட்டு சொல்லிவிட்டு, "என்னாத்தடா படிச்சியோ?" அப்படிம்பாங்க. சண்டே கம்பல்சரி லீவுன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்திக்குவாங்க. அப்புறம் ஞாயித்துக்கிழமை வேலைக்கு வாங்க, சண்டே வேலைக்கு வாங்க, வேலை நிறையா இருக்கு. வேணும்னா குறுக்க ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோம்பாங்க. நான் படிக்கும்போதும் சரி, இப்பவும் சரி, ஃபர்ஸ்ட் ரேங்க், நல்ல புத்திசாலி, அறிவாளிங்க இவங்க எல்லாருமே யாருமே எனக்கு தெரிஞ்சு நல்ல பொசிஷன்ல கிடையாது. ஆசை இருக்கு எம்ஜிஆராக எங்களுக்கும் தான் ஏகமனதாக அதிர்ஷ்டம் அழைக்குது தவக்கலையாக தவக்கலையாக கிணத்துல வாழும் தவக்கலையாக அதிர்ஷ்டம் நேரம் யோகம் ரணம் கேரகம் விதி தலைவிதி தலையெழுத்துங்கிறதெல்லாம் இந்த வேகமாக நடக்கும்போது ஓடும்போது காலு கட்டை வரல பெருவரல் கல்லில் இடிச்சு நகம் பேர்ந்து ரத்தம் வரும் பாருங்க வலி 100% இதை அனுபவிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த வலி வேதனையில் கத்துவுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கத்துவாங்க. ஐயோன்னு கத்துவாங்க, அம்மான்னு கத்துவாங்க, அப்பான்னு கத்துவாங்க, சுப்பா ஒக்க மக்கா இடிச்சுக்கிட்டண்டா அப்படிங்கிற மாதிரி இடர்பாடுகளில் வரும் கூச்சல் வலியும் வேதனையிலும் வரும் சத்தம் அது. ஆனால் இந்த பாட்டோட வரி உண்மை. புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அப்ப அதிபுத்திசாலிங்க இந்த படிக்காத மேதை அப்படின்றது நீங்கள் பெருந்தலைவர் காமராஜரும் முன்னோர்களெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பாருங்க, நிறைய பேர் நம்ம ஊர்லேயே படிக்காத எழுத படிக்கவே தெரியாது விவரமாக இருப்பாங்க. நாம் கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பதில் சொல்லங்காட்டி அவங்க வாய்க்கணக்கு போட்டு சொல்லிவிட்டு, "என்னாத்தடா படிக்கியோ?" அப்படிம்பாங்க. இது சூழ்ச்சி இல்லை மார்த்தாண்டா, ராஜதந்திரம் அப்படிங்கிற மாதிரி ராஜதந்திரம். ரெண்டாவது சப்போர்ட்டு, அதாவது மாவாட்ட கலெக்டர் வருகிறார். ஏன்னா மாவு கலெக்டர் மாவுலாம் ஆட்டுவாரா? அது மாவாட்ட கலெக்டர் இல்லைடா, மாவட்ட கலெக்டர். ஓ, இலவசமாக 20 பாம்பு செட்டுகளை வழங்கினார். பாம்பு கொத்திராதுன்னா, அது பாம்பு செட்டு இல்லைடா, பம்பு செட்டு அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல கால் வாங்கணும் எந்த இடத்துல கால் வாங்கக்கூடாதுங்கிற கூட தெரியாமல் தமிழ் சுமாராக படிக்கிற பசங்க கூட ஒரு சப்போர்ட்டிங் அம்மா அப்பா அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் வேலையில் இருக்கலாம், நல்ல கம்பெனியில் வேலையில் இருக்கலாம், வசதியாக இருந்திருக்கலாம். அவங்க பையன் படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு முடிச்சுட்டு சும்மா இருக்கிறானே நம்ம லைனுக்கு இழுத்துடலாம் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிங்காக வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவாங்க, நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி தருவாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து வைக்க அவனை பார்த்துக்கிடான்னு விடுவாங்க. அந்த மாதிரி சப்போர்ட்டிங்கில் வந்தவங்க வெற்றி பெற்றவர்கள். இந்த புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லைங்கிறது நல்ல புத்தி மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கும். ராஜதந்திரமோ சப்போர்ட்டோ அவங்கக்கிட்ட கிடையாது. அதுக்காக நல்லா படித்தவங்க எல்லாமே வெற்றி பெறல, நல்லா படிக்காதவங்க எல்லாம் தோல்வி அடையலை அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. வெற்றி தோல்வி சகஜம்னு சொல்ல வரேன். 1987 10th இங்கிலீஷில் 4 மார்க்கில் போய் ஃபெயில். நான் அட்டம் அடித்து பாஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் மேற்கொண்டு படிக்கிறியானாங்க. இந்த கேப்பில் தறி ஓட்டு பழகிட்டு படித்தா மட்டும் என்ன வேலை கிடைக்க போகுது, நான் தான் இப்போ இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனேன்ட்டு விட்டுட்டேன் 10th. அதுக்காக நான் 1987 இல்லைங்க, 2025 உங்கள் முன்னாடி ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னும் எனக்கு 47 வருஷம் இருக்குது. இந்த 47 வருஷம் எனக்கு என்ன கொடுக்கும், எனக்காக என்னென்ன காத்துக்கிட்டு இருக்குதுங்கிறத நான் பார்க்கணும், பார்ப்பேன். அது எதாக இருந்தாலும் சரி, நான் படிக்கும்போதும் சரி இப்போவும் சரி, என் கூட படித்த பசங்க சீனியர் ஜூனியர் இப்போ எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க், நல்ல புத்திசாலி அறிவாளிங்க விவரமாக படித்த பசங்க இவங்க எல்லாருமே யாருமே எனக்கு தெரிஞ்சு நல்ல பொசிஷனில் கிடையாது. கிடைச்ச வேலையை செய்கிறாங்க, வேலையே கிடைக்காத சிரமப்படுறவங்களும் இருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அந்த மாதிரி இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. வெற்றி தோல்விங்கிறது ஜகஜம். இது ஏன் சொல்கிற, எதுக்கு சொல்லுற அப்படிங்கிறீங்களா? 9th to +2 9வதுலேருந்து 12வது வரைக்கும் இப்போ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது, பரீட்சை. மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு தாங்க. 9வதுலேருந்து 12வது வரைக்கும் பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் அனைவரும் பரீட்சையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆசைப்படி, எண்ணப்படி,
அதாவது உங்க ஆசைப்படி, உங்க எண்ணப்படி, உங்க வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். பரீட்சை எழுதி முடிச்சாச்சு. இதுக்கு மேல உங்கள எதிர்கொள்ற ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்வி, "என்னடா நல்லா பரீட்சை எழுதினியா? பாஸ் ஆயிடுவியா?" அப்படிம்பாங்க. நீங்க உங்களுக்கு பதிலு, "பாஸ் ஆனாலும் சந்தோஷம், பாஸ் ஆகலினாலும் சந்தோஷம்" அப்படின்னு கூலா சொல்லணும். எப்படி? பாஸ் ஆனாலும் சந்தோஷம், பாஸ் ஆகலினாலும் சந்தோஷம் அப்படின்னு. இப்போ கடைசி பரீட்சையை முடிச்சுட்டு வரீங்க. வந்ததும் புக்கெல்லாம் ஒரு வாரமாக வச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்ன படித்தது, அடுத்தது இனிமேல் படிக்க போகிறது. ஏன்னா அந்த ஒரு மாத கேப்பில் தான் அடுத்ததெல்லாம் இதில் நாம் 10 வருஷமா 8 வருஷமா பிளான் பண்ணியிருப்போம். இந்த ஒரு மாதம் கோடை விடுமுறை. நான்லாம் கோடை விடுமுறை மட்டும் இல்லைங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தேன்னா பேக்கை போட்டுட்டு பையை போட்டுட்டு யூனிஃபார்மை கழட்டி போட்டுட்டு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துடுவேன். ஏட்டனா சார்ஜி 2 பஸ் கண்டக்டர் எனக்கு ரொம்ப பழக்கங்க அந்த வயசில். ஒரு தடவை காசு இல்லாமல் காசு வாங்க மறந்துட்டு பஸ் ஏறிட்டேன் போய். ஆனால் காசு கொண்டு வரலைங்கண்ணா அப்படின்னு கண்டக்டர். அதனால் என்னப்பா அடுத்த தடவை வரும்போது கொடுறா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு லீவ் விட்டா பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி இந்த ஒரு மாதம் லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, விளையாடுங்க, ஊருக்கு போங்க. ஆனால் விடிய விடிய விடிஞ்சு செல்லை நோண்டிக்கிட்டு இருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஜாலியாக இருங்க அப்படின்னு. இதை நான் மட்டும்தான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஒரு மாதத்தில் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுறா, அதை படிடா, இதை படிடா, அதை கற்றுக்கிறா, இதை கற்றுக்கிறா, அதை செய்டா, இதை செய்டன்ட்டு தான் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் படிக்கும்போது 10th +2 2 பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பப்ளிக் எக்ஸாமோட முக்கியமானது படிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. ஆனால் இப்போ 9த்லேயே ஆரம்பிச்சுக்குவாங்க, 9வதுலேயே 4 வருஷம். இந்த 4 வருஷம்தான் உங்களுக்கு முக்கியமான கட்டம், டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 வருஷத்தில் நீங்கள் எடுக்கிற மார்க் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் உங்கள் ஃப்யூச்சருக்கு உதவும். நாளைக்கு எந்த ஸ்கோர்ஸ் ஆனாலும் எடுத்து படிக்கலாம். அப்புறம் காலேஜ் போயிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். நல்லா படிக்கணும், படி 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 படின்னு 4 வருஷம் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி படிக்க வைப்பாங்க. முதல்ல +2 வரைக்கும் படித்து பாஸ் பண்ணிவிட்டு அப்பா காலேஜ் போகிறோம். காலேஜ் போயிட்டு ஜாலியாக இந்த சினிமாவில் வர காலேஜ் சீன் மாதிரிலாம் மனசில் நினச்சிட்டு காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு காலேஜ் போவீங்க. அங்கே போனால் ரிப்பீட்டு. ஐயோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுன்னு யோசிப்பீங்க. அதே தாங்க இந்த 4 வருஷம் உங்களுக்கு முக்கியமான கட்டம், டர்னிங் பாயிண்ட். இந்த 4 வருஷத்தில் நீங்கள் ஒரு அரியர்ஸ் கூட இல்லாமல் பாஸ் பண்ணிங்கன்னா கேம்பஸில் வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நாங்கள் வேலை வாங்கி தருவோம். நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க, பாஸ் பண்ணுங்க. ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர், எதிர்காலம், நல்ல வாழ்க்கை, நல்லா சம்பாதிக்கலாம், லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் கூட லீவ் போடாமல், ஒரு விசேஷத்துக்கு ஒரு கோயில் குளத்துக்கு போக விடாமல், ஞாயிற்றுக்கிழமை கூட படி 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 படின்னு அங்கேயும் லீவ் போட்டால் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது காலேஜ்லேயும் இருக்குது. 4 வருஷம் அதுவும் கஷ்டப்பட்டு படித்து முடிச்சிடறோம். ஆனால் படித்து முடித்து வெளியே வந்துவிட்டே நண்பன் படத்தில் சொல்கிற மாதிரி, சத்யராஜ் சொல்கிற மாதிரி, நிலவாவில் கால் வச்சு ஃபஸ்ட்டு வந்தவனை தான் மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க, 2வது வந்தவனை யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்த மாணவர்கள் போட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷத்துக்கு காலேஜில் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி கட் அவுட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி படிச்சுட்டு வெளியே போகிற மாணவர்களை பற்றி யாரும் கவலைப்பட போகிறதில்ல. படித்து முடிச்சாச்சு, காலேஜ் பிடிச்சாச்சு, வேலையும் கிடச்சிருச்சு, வேலைக்கு போகிறோம். அங்கே போனால் முதலாளி டார்ச்சர், மேனேஜர் டார்ச்சர், சூப்பர்வைசர் டார்ச்சர், ஏன் நம்ம கூட நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட ஏட்டிக்கு போட்டி பொறாமல் இந்த டார்ச்சர். இந்த டார்ச்சருக்கு பயந்துக்கிட்டே நல்ல திறமையான ஆள், நல்லா படித்தவங்க வேலையை விட்டுட்டு நான் வீட்டிலேயே நம்ம வேலையே செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது நல்லா வேலையை கற்றுக்கா, நல்லா வேலையை செய்ய அப்படின்னு சொல்கிற டார்ச்சருக்கு பயந்துக்கிட்டு இல்லை, இவன் எங்கே நல்லா வேலை செஞ்சு நமக்கு மேலே வந்துடுவானோ, நமக்கு முன்னாடி இவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருமோ, முதலாளிகிட்ட இவன் நல்ல பேர் எடுத்துருவானோ, அந்த மாதிரி ஒரு டார்ச்சரில் பயந்துக்கிட்டு வேலையை விட்டு நின்றவங்களையும் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். 16 டைரக்டருங்கள் சேர்ந்து 16 மணி நேரத்துலேயே 24 மணி நேரத்துலேயே எடுத்தாங்க சுயவரம்னு ஒரு படம். அந்த படத்தில் கார்த்திக், இப்போ இருக்கிற கார்த்திக் இல்லைங்க, பழைய கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக் ஒரு கேரக்டர்.
அதிகம் படித்து படித்து மைண்டு கஜினி மாதிரி ஆயிடுவார். நிமிஷத்துக்கு நிமிஷம் மறந்துடுவார். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரியும் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். அதாவது பணம் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அதே மாதிரி தாங்க கல்வி படிப்பும். அதுவும் நம்ம வாழ்க்கைக்கு இந்த பூமியில் மனுஷன்தாங்க. மனசு அனுபவிக்கத்தான் இந்த பூமி. இந்த மனசு உண்டாக்குனது தான் எல்லாமே. பணம் மாதிரி தான் கல்வியும் நமக்கு தேவை. பணம் மட்டும் நம்மளை காப்பாற்றுது, படிப்பு மட்டும் நம்மளை காப்பாற்றாது. வேலைக்கு போய் இந்த டார்ச்சர். 2வது சண்டே கம்பல்சரி லீவுன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கூட இருக்காது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளார ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வாங்க, சண்டே வேலைக்கு வாங்க, வேலை நிறையா இருக்குது. வேணும்னா குறுக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோம்பாங்க. குறுக்கு லீவ் எடுத்து எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் குரங்காட்ட உட்காந்துருக்குறதா. ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணுங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு எல்லோரும் ரெஸ்ட் எடுப்போம். எல்லோரும் வீட்டில் இருப்போம். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். எல்லோரும் ஒன்றா உட்காந்து டிவி பார்க்கலாம். டிவி எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்த்தா பல பிரச்சனை வரும். இருந்தாலும் அது ஒரு ஜாலி. அந்த மாதிரி லீவு அதுனா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தால் டபுள் சம்பளம் போங்க. 2 நாளுக்கு சம்பளம் அப்படிம்பாங்க. என்ன கேட்டால் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவு விடாத எந்த வேலையும் செய்யக்கூடாது. நாம் என்ன 1000 வருஷமாக அங்கே வேலை போகிறோம்? 100 வருஷம்தான் வாழ்வோம். ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் எடுக்காமல் சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம்? கண்டிப்பாக சண்டே லீவு வேணும். கடைசியாக ஒரு பாட்டு 2 வரி பாடிட்டு முடிச்சிடறேன். என்னடா பொல்லாத வாழ்க்கை, அட என்னடா பொல்லாத வாழ்க்கை, யாரை நினச்சி பெத்தாலோ அம்மா, அட போகும் இடம் ஒன்று தான் விடுங்கடா சும்மா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. அழட்டிக்காமல் படிங்க, அழட்டிக்காமல் வேலை செய்யுங்க, அழட்டிக்காமல் வாழுங்க. வாழ வேண்டும் வாழ வேண்டும் 100 வயது வாழ வேண்டும். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்